நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இது தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி பாண்டியன். இவர் வழக்கறிஞராக உள்ளார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் காதலித்த பெண்ணை லண்டனில் இருந்து வரவழைத்து கோயம்புத்தூரில் உள்ள காவல் நிலையத்தில் வைத்து கோவிலில் வைத்து திருமணம் செய்து பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாக ஒரு பெரும் செய்தி பரபரப்பாக வெளியானது. இந்த நிலையில தற்போது அவர்களது திருமணத்தை பதிவு செய்ய கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முயற்சி செய்த போதும் எந்த பகுதியிலுமே அவர்களுக்கான அந்த அனுமதி கிடைக்காத நிலையில தற்போது அவர்களது சொந்த ஊரான பாளையங்கோட்டையில திருமணத்தை பதிவு செய்வதற்காக வந்திருந்தார்கள். அப்போது இருதரப்பு, அதாவது மணமகன் மற்றும் மணமகள் இரு தரப்பை சேர்ந்த குடும்பத்தினரும் அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்குள் புகுந்து ஒருவரை சரமாரியாக தாக்கிக் கொண்டார்கள். இந்த இதில் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 பேரும் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த மணமகன் மற்றும் மணமகளை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இருதரப்பு குடும்பத்தினரையும் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு அங்கு வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. இந்த காரணத்தினால தற்போது இந்த பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரு தரப்பை சேர்ந்த குடும்பத்தினரும் அப்பகுதியில் குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அந்த மணமகனிடம் அந்த திருமணம் செய்த அந்த பெண் மற்றும் அந்த மகனிடம் இருவருமே பேச்சுவார்த்தையை காவல்துறையினர் அவர் குடும்பத்தினர் முன்னாடியில் நடத்தி வருகிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.